பீஃப் ட்ரை சில்லி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் பீசஸை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி குக்கரில் எடுத்துக்கோங்க. அது கூட தனி மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 7 விசில் அப்படி இல்லைன்னா 8 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஆற விட்டுட்டு இதை போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீசஸ் எல்லாம் நல்லா மசாலா தடவி ஒரு 10-15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி ஃப்ளேக்ஸு, தனி மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வினிகரும் அந்த சூப்பருக்குள்ளேயே வேக வச்சது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க. இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டை காட்டிலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பீஃப் பிரியர்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.